இந்த கிளாஸ்ல நம்ம ப்ராசஸ் கேப்பபிலிட்டில இருக்கக்கூடிய கீ டேர்ம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கீ டேர்ம் ZST. இல்லைன்னா இதை வந்து ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டின்னு கூட சொல்லலாம். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைம்ல கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ப்ராசஸோட பொட்டென்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டேர்மில் வந்து கலெக்ட் பண்ண சாம்பிள் எல்லாத்தையுமே வச்சு எடுப்பாங்க. நெக்ஸ்ட் கீ டேர்ம் லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ். இதை வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து ZLTன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் சப்குரூப். இந்த மெத்தட்ல சின்ன சின்னதா இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து கன்டினியூஸா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கலெக்ட் பண்ண ஒவ்வொரு சாம்பிளையுமே ஒரு சப் குரூப்பா வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சப் குரூப் எல்லாமே எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள்ஸ் எல்லாமே டேட்டா பாயிண்ட் சப் குரூப்ல வந்து ஐடென்டிஃபை பண்ற மாரி இருக்கும். ஆனா 2 சப் குரூப்க்கு நடுவுல பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் ப்ராசஸ் ஷிஃப்ட். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டி மைனஸ் லாங் டேர்ம் கேப்பபிலிட்டி. இந்த ப்ராசஸ் ஷிஃப்ட் வச்சு தான் அந்த ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகியிருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். யூசுவலா இதோட ஃபேக்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5ன்னு இருக்கும். இந்த கிளாஸ்ல நம்ம ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன்ல குடுத்திருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ப்ராசஸ் ஷிஃப்ட்டோட கான்செப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இந்த இமேஜ பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த இமேஜ்ல வந்து 3 சாம்பிள் எடுத்திருக்காங்க. அந்த 3 சாம்பிளுமே 3 வெவ்வேறு டைம்ல எடுத்திருக்காங்க. இப்ப சாம்பிள் 1 வந்து ஒரு டைம்ல எடுத்திருக்காங்க. சாம்பிள் 2 வந்து ஒரு டைம்ல எடுத்திருக்காங்க. அதே மாரி சாம்பிள் 3 வந்து இன்னொரு டைம்ல எடுத்திருக்காங்க. இப்ப இந்த டயகிராம்ல ஸ்மாலா இருக்கக்கூடிய வேவ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டிய வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாரி இந்த 3 சாம்பிளோட மீன் வேல்யூவ நம்ம வந்து மார்க் பண்ணி, அந்த 3 வேல்யூவ நம்ம வந்து ஜாயின் பண்ணி, அந்த ப்ராசஸோட லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த அளவுக்கு ஷிஃப்ட் இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சேம் டேட்டாவோட லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் கர்வ் வந்து உங்களுக்கு கீழயே குடுத்துருக்காங்க. அதோட டார்கெட் வேல்யூ வந்து சென்டர்ல வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் வேரியேஷன விட அதிகமா இருக்கு. அன்ட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இல்லைன்னா சப் குரூப்ப வச்சு ஒரு டிபிக்கல் ப்ராசஸ் வந்து அப்ராக்ஸிமேட்லி 1.5 டைம்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ தான் நம்ம சிக்ஸ் சிக்மா ஷிஃப்ட்ன்னு சொல்லுவோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்குங்கிறத நமக்கு காட்டும். ஜென்ரலா ஒரு ப்ராசஸ்ல இந்த மாரி வேரியேஷன் இல்லைன்னா ஷிஃப்ட் வரதுக்கான காரணம் என்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ வந்து சேஞ்ச் பண்றதுனால நடக்கலாம். ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்றதால நடக்கலாம். வியர் அண்ட் டியர்னால நடக்கலாம். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட வந்து சேஞ்ச் பண்றதுனால கூட நடக்கலாம்.